நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க பிறந்த இடத்தையோ இல்ல உங்க கடவுளையோ விட்டுட்டு, அதுவும் இதெல்லாம் யாருக்காக? கேவலம் இந்த முடிக்காகவா? என்ன பாருங்க, எனக்கு குரு தத்தாச்சாரியாருக்கு தனிமணிக்கு எங்கள்ல யாருக்குமே முடியல. மந்திரியாருக்கு மட்டும்தான் இருக்கு, அதுவும் வயசு போக போக விழுந்துரும். கேவலம் இந்த முடிக்காக நீங்க உங்களுடைய தனித்துவத்தையே இழந்துடுறீங்க. பலி கொடுக்க கூடாது. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, போங்க பாத்து. ஆமா போங்க 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 போங்க. மந்திரியாரே சீக்கிரம், இல்லனா குருக்கு பதிலா உங்களை சிறப்பிடிச்சிட போறாங்க. சீக்கிரம் 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 போங்க. தனிமணி போங்க, சீக்கிரம் 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 போங்க. குருவே குருவே சீக்கிரம் கிளம்புங்க, சீக்கிரம் வாங்க 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 வாங்க. பண்டித ராமகிருஷ்ணன், என் உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. குருவே, எனக்கு முதலையே தெரியும். என்ன? அப்பாவும் மகளும் சேர்ந்து உங்களுக்கு ஏதோ சதி பண்றாங்கன்னு தெரியும். அப்ப ஏன் சொல்லல? ராஜ உத்தரவு தாண்டி நடந்த மாதிரி ஆயிடும்ல. நீங்க தானே சொன்னீங்க எனக்கு எந்த உதவியும் தேவையில்லைன்னு. வாங்க. அம்மா வந்துட்டாங்களா மறுபடியுமா? என்ன விட்டுட்டு போகாதீங்க. குருஜி குருஜி குருஜி, நாங்க வந்துட்டோம் குருஜி. தனியும் மணியும் உங்களை பார்க்க ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்கோம். வேண்டாம், நான் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு அபசகுனத்தை தான் எதிர்கொள்ளுவேன். அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. யார சொல்றீங்க? அட, அது நீங்க தான். குருஜி, அப்பப்ப நாங்க சொல்றத கேளுங்க. நாங்க என்ன சொல்ல போறோங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்படியா? நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க யாரோ ஒரு செல்வந்தனை, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எஜமான கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய ராஜகுருவா இருந்துகிட்டு சின்னதா எதுக்காக யோசிக்கிறீங்க? குருஜி, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு செல்வந்தனால உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? தட்சணை தானே, அதுவும் உங்க மூல அளவுக்கு. அதாவது இவ்வளவு தானே. இப்ப நாங்க கூட்டிட்டு வர போறவரு அவரு நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் குருஜி, அதுவும் முழுசாவே. யார் அது? இதோ இப்பவே கூட்டிட்டு வரோம். இங்கே காத்துருங்க. கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. வாங்க 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 வாங்க. இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படிதான் வாங்க வாங்க வாங்க. கை மேல அடிங்க, கை மேல அடிங்க. தனிமணி, யாரப்பா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என் வீட்டுக்குள்ள வந்து என்னவோ பைத்திய மாதிரி பேசுறானே. அட குருஜி, உங்க வீட்டோட சாவியாவா அவர் கேக்குறாரு? உங்களை கையில அடிக்க தானே சொல்றாரு. அடிங்க குருஜி, அடிங்க. வணக்கம் ராஜகுரு தத்தாச்சாரியாரே, நான் தான் மட்ரி பிரசாத், பொம்மலாட்டக்காரன். நீ யாருன்னு சொல்லாம உன் தொழில பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறியப்பா. என்னது அறிவே இல்லையா உனக்கு? தனிமணி, நீங்க ரெண்டு பேரும் என்ன அவமரியாதை பண்றதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, இருங்க இருங்க. வாங்க குருவே, வாங்க வாங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறோம். வாங்க வாங்க வாங்க. வா 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 வா. குருஜி குருஜி, உங்களுக்கு தெரியாது, இவர் சாதாரண பொம்மலாட்டக்காரர் கிடையாது. குருஜி, இவரு வராங்கல் ராஜ்யத்துல பொம்மலாட்டத்துல பெரிய பேர் வாங்கினவரே, ரொம்ப பெரிய திறமசாலி. ஆமா குருவே, அதுவும் இல்லாம அறிவாளி. அவர்கிட்ட என்ன விசேஷம்னா கடவுளோட அருள் இருக்கு. உங்களுக்கு உதவுறதுக்காக தான் நாங்க அவரை இந்த விஜயநகரத்துக்கே கூட்டிட்டு வந்தோம். எனக்காகவா? எனக்காகவா அவர் இங்க வந்திருக்காரு? ஆமா, என்ன பிரச்சனையா வேணா இருக்கட்டும். உங்க காதலிய உங்க கிட்டத்துல வர வைக்கிறதாகட்டும், புது மணப்பெண்ணோட நெத்தியில பொட்டு வைக்கணும்னாலும், எதிரியோட கண்ணுல மண்ணை தூவணும்னாலும், உங்க ராஜ்யம் விரிவடையணும்னாலும், உங்க பிரச்சனைக்கான எல்லா தீர்வையும் நான் பொம்மலாட்டம் ஆடிக்கிட்டே தீர்த்து வச்சிருவேன். கண்ணுல என் விரலை விட்டு ஆட்டி ரெண்டு கண்ணைய புடிங்கி வெளியே எறியறதுக்குள்ள
நீ எப்படி வந்தியோ அப்படியே சொல்லாம ஓடிடு. அட குருஜி, வாழ்க்கையில எப்பயாவது தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எந்த பிரச்சனையில நீங்க தோத்து போனீங்களோ அதே பிரச்சனையை நீங்க தோக்கடிக்கலாம். இந்த பொம்மலாட்டக்காரரை அந்த வாய்ப்பா நினைச்சுக்கோங்க. இவரை தவற விட்டுறாதீங்க. குரு தத்தாச்சாரியாரே, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி தானே யோசிக்கிறீங்க? அந்த பண்டிதர் உங்க வாழ்க்கையில ஒரு முள்ளா இருக்காரு. அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டாரு. உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கான தீர்வும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மட்டும் என் மேல நம்பிக்கை வைங்க, நான் உங்களுக்கு தீர்வு கொடுக்கிறேன். எப்படி? என்னோட ஆட்டத்து மூலமா. ஆட்டத்து மூலமா? ஆமா குரு தத்தாச்சாரியாரே, என்னோட அனுபவத்துல சொல்றேன். ஒவ்வொரு பிரச்சனையும் ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன ஆலோசனையோட விதையில இருந்து தான் வருது. இந்த பிரச்சனைக்கான விதை நம்ம மூளைக்குள்ள போய் ரொம்ப பெருசா விரிவடைஞ்சிரும். எனக்கு பிரச்சனைக்கான விதைய மூளைக்குள்ள எப்படி விதைக்கணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நீங்க போட்ட அந்த விதை ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய மரமா வளர்ந்துரும் இல்லையா? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த மரத்தடியில நிம்மதியா தூங்கிடலாம். அப்படிதானே? இல்ல 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 குருஜி, விஷயம் அது இல்ல. விஷயம் என்னன்னா, இதன் மூலமா இந்த பொம்மலாட்டக்காரரு மகாராஜாவுக்கும் பண்டித ராமகிருஷ்ணருக்கும் பெரிய விரிசலை ஏற்படுத்திடுவாரு. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா கடைசியில பலன் உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் குருஜி. அதுக்கு முன்னாடி தங்க நாணயங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா ஆமா, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இது ஏன் இவ்வளவு நேரம் எனக்கு புரியல? அப்ப கை மேல தட்டுங்க. நான் வேணா வேற மாதிரி உனக்கு தட்டி காட்டுறேன். என்ன அத பார்க்க தயாராரு? இந்த வெளியே போ முதல்ல. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரியா இருக்கு உனக்கு? பொம்மலாட்டம் மூலமா எண்ணங்களை விதையா விதைப்ப உளர்ற. என் காலனி மட்டும் உடைஞ்சிருங்கிற நினைப்பு இல்லாம இருந்தா உன் மண்டைக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட விதை எண்ணங்கள் மொத்தத்தையும் நான் போடுற போட்ல அப்படியே வெளியே எடுத்துருப்பேன். ஓடுங்கிறது முட்டாளுங்க. என்ன இது இப்படி மூச்சு வாங்குது? இந்த பாட்டிய உடம்புல எண்ணெய பூசறத பாக்கும்போது நிச்சயமா பெரியவனாகி இவங்களோட தடியா மாற போற போல இருக்கு. என்ன பெத்த தாயே சாரதா, எப்பவும் எடுங்க எடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன இந்த பாட்டியோட மடியில இருந்து தூக்குங்க. அட, நேத்து ராத்திரி தான் இதுல நான் எண்ணெயை நிரப்பி வச்சிருந்தேன். எங்க போச்சு? சரி நீ இரு. சாரதா, சாரதா, சாரதா. ஓஹோ, என்னாச்சு? இந்த கிண்ணத்துல இருந்த எண்ணெய் எங்க போச்சு? இந்த பாத்திரத்துல இருந்த எண்ணெய் அந்த பாத்திரத்துக்கு போயிடுச்சு. ஏன்? ஏன்னா குழந்தைங்களுக்கு எண்ணெய் தான் தேய்ப்பாங்க, தண்ணிய தேய்க்க மாட்டாங்க. சாரதா, இப்ப நான் பட்டுக்கு, அதாவது என் குடுமிக்கு எண்ணெயை நான் எப்படி பூசுறது? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க உங்களோட குடுமிய குழந்தையோட உடம்புல தேய்ச்சிடுங்க. இதனால அவனுக்கும் எதமா இருக்கும், உங்களுக்கும் எண்ணெய் தேய்ச்ச மாதிரி இருக்கும். ஒருவேளை நான் என்ன குடிக்க ஆசைப்பட்டு பாஸ்கரவ வேலைய காமிச்சானா, என்ன ஈரமாக்கிட்ட நான் என்ன பண்றது? நான் கிளம்புறேன். நில்லுங்க. சொல்லுங்க. சந்தையில இருந்து பழம் வாங்கிட்டு வாங்க. நான் தயாராகி இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கேன், முதலையே ஏன் சொல்லல? இவ்வளவு நேரம் நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருந்தீங்க. கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருந்தா பழம் கிடைக்காது, ஆணவம் தான் கிடைக்கும். இவ்வளவு நேரம் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம், நீங்க எப்ப வெளியே வருவீங்க, நீங்க போகும்போது நாங்க உங்களை கோவப்படுத்தலாங்க.
அடடடடட சாரதா தேவி, இந்த மாதிரி சிறந்த எண்ணங்களை நீ எங்க இருந்து கத்துக்கிற? இவ்ளோ நேரம் நீங்க பேசிட்டு இருந்ததுக்கு பதிலா சந்தைக்கு போயிருந்தா கூட இந்நேரம் பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கலாம். சரிம்மா. எனக்கு தாமதமாகுது. குண்டப்பா கடையில இருந்து பழம் வாங்கிட்டு வருவான். அட, குண்டப்பா சின்ன பையன். இது வரைக்கும் அவன் பழமே சரியா சாப்பிட்டதில்ல. அவன் எப்படி வாங்கிட்டு வருவான்? நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. அப்ப நான் சின்ன பொண்ணா? இங்க பாரு குண்டப்பா, நீ என்ன வேணாலும் இரு. பையனோ பொண்ணோ, நீ என்னோட நண்பன்ல. என் கூட சந்தைக்கு வா, நான் உனக்கு நல்ல பழங்களை வாங்கி தரேன். நீ சாப்பிடு. வா, குடு. குண்டப்பா, பழங்களை சந்தையில இல்ல, வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. இந்தாங்க, இந்தா பழங்களை புடி. எவ்வளவு ஆச்சு? 4 நாணயங்கள். வணக்கம் ராமகிருஷ்ணரே. என்ன? இந்தாங்க. என்னங்க இவ்ளோ கூட்டம்? வா போய் பார்க்கலாம். வாங்க வாங்க நண்பர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் பொம்மலாட்டத்தை காட்ட போறேன். இத பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனசெல்லாம் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போகுது. லாமா, பொம்மலாட்டம் நானும் போய் பாக்குதேன். இல்ல, இந்த பழங்களை தூக்கிக்கிட்டு முதல்ல வீட்டுக்கு போ. முதல்ல போ. ஆமா, ஒருவேளை நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்தேன்னா அதுக்குள்ள ஆட்டவே முடிஞ்சிடும். ஆலமா போய் பார்க்கலாம். அட கடவுளே, யார் வந்தாலும் இங்க இருந்து நகர மாட்டேன்னு தெரியும். சரி, நீ ஆட்டத்தை பாரு. ஆனா ஆட்டத்தை பார்த்துக்கிட்டே எல்லா பழங்களையும் சாப்பிடாத. கொஞ்சமா பழம் எடுத்து சாப்பிடு, மொத்தமா முடிச்சிடாத. சரியா? அப்புறம் ஆட்டம் முடிஞ்ச உடனே பழத்தை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போகணும். சரியா? நீ கேட்டுக்கிட்டு தானே இருக்க? ஆட்டம் முடிஞ்ச உடனே பழங்களை வீட்டுக்கு கொண்டு போக மறந்துடாத. லாமா, நீயும் ஒண்ணு வந்துட்ட. நீ அரசவைக்கு போறதுக்கு நேரமாயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, நான் கிளம்புறேன். நீ ஆட்டத்தை பாரு. வாங்க வாங்க நண்பர்களே, இது சுதாகர் ராவ்ன்ற ஒரு பையனோட கதை. அதோட அவனோட வயசான அம்மா பத்தின கதை. அடடா, பொம்மலாட்டம் ஆட்டத்தை பார்க்க விறுவிறுப்பா இருக்கும். சுதாகர் ராவ் அவனோட அம்மாவோடையும் அவனோட மனைவியோடையும் ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தான். சுதாகர் ராவ் ரொம்ப கடுமையா வேலை செய்யறவன். நாள் முழுக்க நாட்டிய மங்கைகளோட நடனத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனா கொஞ்சம் கூட களைப்படையவே மாட்டான். சுதாகர் ராவ் எந்த அளவுக்கு பொறுப்பானவன்னா, அவனோட பொறுப்புகள் அவன் ஞாபகத்துக்கு வரும்போது அவனுக்கு மயக்கமே வந்துரும். ஐயோ, அம்மா பாசலோட இங்க வந்தாங்க. சுதாகர் ராவோட அம்மா குளிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு போனாங்க. அவங்க நதியில இறங்குனதும் நதியில இருந்த முதலைகள் எல்லாம் அவங்கள புடிச்சிருச்சு. அட கடவுளே! சுதாகர் ராவுக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட வாள் எடுத்து அவர் தயாராயிட்டாரு. அதுக்கப்புறம் சுதாகர் ராவ் தன்னோட வாளை வேலைக்காரங்க கையில கொடுத்து, போங்க எங்க அம்மாவை காப்பாத்துங்க. ஆனா வேலைக்காரங்களும் சுதாகர் ராவ் மாதிரி பயந்தாங்கோலிங்க. அட கடவுளே, பாவம், பிரச்சனை இன்னும் அதிகமாயிடுச்சு. எல்லா வேலைக்காரங்களும் அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சுதாகர் ராவ் சொன்ன வேலையை மறுத்துட்டாங்க. இப்ப அவன் என்னதான் செய்வான்? அம்மாவோட உயிரை காப்பாத்துற விஷயம் இல்லையா? அங்க நதியில இருந்த முதலைங்க எல்லாம் அவங்க அம்மாவை சுத்தி வளைச்சிருச்சு. சுதாகர் ராவ் அவனோட வீரத்தை காட்டுறதுக்காக அவன் அவனோட வாளை கையில திருப்பி பிடிச்சுக்கிட்டு பயந்து பயந்து மெதுவா நதி கிட்ட போயிட்டு இருந்தான். பண்டிதர் ராமகிருஷ்ணர், வா வா வா. குருஜி, குருஜி, அங்க பாருங்க, உங்க எதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணன் வந்துகிட்டு இருக்கான். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? போய் உங்ககிட்ட எவ்வளவு பசு இருக்கோ அத்தனையும் அவன் வீட்டு வாசல்ல கொண்டு போய் காட்டு. முட்டாள். நான் தினமும் என்னோட 3 கண்களால இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை பார்க்க வேண்டியதா இருக்கு. 3 கண்ணா? குருஜி, 3வது கண்ணு எங்க இருந்து வந்துச்சு? யார்கிட்ட இருந்து திருடுனீங்க? ஒரு வேலைக்கு லாயக்கு இல்லாத முட்டாள்.
என்னால ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கிட்ட போய் பார்க்க முடியுது. நீங்க 2 பேரும் என் பக்கத்திலே இருந்தும் கூட உங்க குருவோட திவ்ய திருஷ்டி பத்தி இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. ஞாபகம் வந்துருச்சு. உங்களுடைய 3வது கண்ணு, அந்த கண்ணால உங்களுக்கு பரிசுகள் மட்டும்தானே தெரியும். இப்ப உங்களுக்கு பரிசுகளும் கிடைக்கிறது இல்ல. அதனால அந்த கண்ணு உங்களுக்கு இப்ப குருடாவே போயிடுச்சு. எதுக்கும் வேலைக்காகாத முட்டாளே, இப்போ என்னோட இடது கண்ணு துடிக்குது. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, கூடிய சீக்கிரமே ஒரு சிறந்த பரிசு எனக்கு வந்து சேரப்போகுது. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். குரு சிஷ்யர்களுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? நாங்க குருஜியோட திவ்ய திருஷ்டிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் பண்டிதர் ராமகிருஷ்ணர். மூடு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, முதல்ல நீங்க ஒரு குருவாகிற வேலையை பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிய வரும் ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் என்னென்ன பேச்சு நடக்கும். நிச்சயமா குருவே, நான் உங்களை மாதிரி ஒரு குரு ஆகணும்னு நிச்சயமா முயற்சி பண்ணுவேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல வந்தேன். உங்களுடைய நாணயம் உங்க கால் கீழே விழுந்து கிடக்கு. தெரியாம கீழே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அப்பப்ப உங்க வாயிலையும் சில நல்ல வார்த்தைகள்லாம் வருது. இந்த நாணயம் என்னோடதுதான். ஆனா போலியானது. உங்ககிட்ட தான் இந்த நாணயம் இருக்கணும். ஏதோ நாணயம் தொலைஞ்சு போச்சு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த நாணயம் இதுவா தான் இருக்கணும். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். மந்திரியாரே, மகாராஜா, இன்னைக்கான வழக்க ஆரம்பிங்க. நிச்சயமா மகாராஜா. மகாராஜா, எடுங்க எடுங்க. இந்த ராமகிருஷ்ண குடும்பம் தொல்லை தாங்க முடியல. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அப்படி உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? இந்த சத்தம் கேட்கலையா உங்களுக்கு? சாரதா தேவி உங்க குழந்தையை எடுத்துக்க சொல்லி சொல்றாங்க. இல்ல குருவே, நான் ராமாவை சொல்லல, அம்மாவை சொல்லிட்டு இருந்தேன். அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த தவறான நினைப்ப மனசுல இருந்து எடுங்க. சாரதா, உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியா இரு அப்படின்னு நான் சொல்லல, அம்மா சொல்றாங்க. ஓ அப்படியா? ஆனா அம்மா, ஒருவேளை நான் எதுவும் சொல்லலன்னா அப்புறம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எல்லாருக்கும் எப்படி புரியும்? நீ வாய மூடு. இப்போ நீ இல்ல, என்னோட தடிதான் பேசும். என்னாச்சுமா? இங்க வராதீங்க வராதீங்க. அம்மா பாத்து. மகாராஜா மகாராஜா காப்பாத்துங்க. அம்மா அம்மா நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இங்க பாருங்க நில்லுங்க. இங்க பாருங்க, இது அரசவை. இங்க ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பாங்க. ஆனா நீங்க என்ன தப்புன்னு சொல்லாம துரத்தி 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 அடிக்கிறீங்க. இப்படி தண்டிக்க கூடாது. என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஒருவேளை நீ எனக்கு சேவை பண்ணலனா என்னோட தடி உனக்கு சேவை பண்ணும். ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அப்படி நீங்க என்ன பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு உங்க அம்மா உங்களை இப்படி துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? தெரியல மந்திரியாரே, நான் நல்ல இனிப்பான பழங்களை தான் வீட்டுக்கு வாங்கி கொடுத்தேன். அதுக்கு இப்படி வந்து அடிப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அம்மா தாயே, என்ன ஆச்சு? அமைதியா இருங்க அம்மா. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கேட்டுக்கோங்கம்மா, மகாராஜாவே மன்னிப்பு கேட்கிறாரு. இப்போவாது அமைதியா இருங்க. நன்றி அம்மா, நீங்க என்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரி, என்னைக்கும் இல்லாம அம்மா திடீர்னு இவ்ளோ கோபப்படுற அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மகாராஜா, இந்த ராமா ஒரு வேலைக்கும் ஆகாதவன். சரி விடுங்க. இவன் ஒரு பயந்தாங்கோலி, அதையும் விடுங்க. எப்பவும் தின்னுகிட்டே இருப்பான். சரி, அதையும் விடுங்க. நான் இவனோட எல்லா குறைகளையும் நிறைவேற்றிக்கிட்டே வந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஒருவேளை நான் நதியில குளிச்சிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் முதல்ல என்ன பிடிச்சிடுச்சுன்னா என் உயிரை காப்பாத்துறதுக்காக இவன் வரவே மாட்டான். இப்ப தனிமணி வரோம் குருஜி.
இங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்காங்க? மீன் மீனை பத்தி பேசல குருஜி, இந்த அம்மா முதலைய பத்தி பேசுறாங்க. முதலைய பத்தி இப்ப காதும் கேக்குறது இல்லையா? அம்மா, நீங்க விஜயநகரத்தோட எந்த நதியை பத்தி பேசுறீங்க? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயநகரத்தில் இருக்கிற எந்த நதிகள்லயும் முதலைகளே இல்லையே. இருக்கு மகாராஜா, இருக்கு. அம்மா, எல்லாத்த விட முதல்ல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எதுக்காக நதியில குளிக்கிறதுக்காக போக போறீங்க? உங்களுக்கு தான் ஆழமான தண்ணினாலே பயம் இல்லையா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க பேசுறதும் உங்க அம்மா பேசுறதும் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சாரதா தேவி, எனக்கு இங்க நடக்கிறதே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயத்துல ஏதாவது புரிஞ்சிருந்தா அதை எனக்கும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி மகாராஜா, இவன் பொம்மலாட்டம் பாக்குறதுக்காக போயிருந்தான். அத அம்மாவும் பாக்குறதுக்கு போயிருந்தாங்க. அப்ப பொம்மலாட்டக்காரர் அவர் ஆட்டத்து மூலமா ஒரு கதையை சொன்னாரு. அந்த கதையில ஒரு பயந்தாங்குழி மகன் இருந்தான். அவன் பேர் என்னது? சுலாக்கல்லாவ். சுலாக்கல்லாவா? சுலாக்கல்லாவா? இல்ல குருவே, சுலாக்கல்லாவ் இல்ல, சுதாகர் ராவ். அது சரி. ஆமா மகாராஜா, இந்த கதையில சுதாகர் ராவோட அம்மா நதியில குளிக்கிறதுக்காக போறாங்க. அங்க அவங்கள முதல்ல புடிச்சுக்கும். சுதாகர் ராவ் அவனோட வேலைக்காரங்களை அனுப்புறான். அவங்க முதலை பத்தி தெரிஞ்சதும் அங்க போக மறுத்துடுறாங்க. கடைசியில சுதாகர் ராவ் போக வேண்டியதாயிடுது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க அம்மாக்கு ஒண்ணுமே ஆகலன்னு. அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறான், அம்மா உங்களதான் முதல்ல தாக்கிடுச்சுன்னு சொன்னாங்களே, ஆனா நீங்க நல்லா இருக்கீங்களே. அப்ப அம்மா என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல அம்மாவ அந்த முதல்ல அவங்கள தான் வாயில அடக்கி வச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்கள விட்டுருச்சு. ஏன்னா காப்பாத்துறதுக்கு யாருமே வரல. நிச்சயமா நீ ஏதாச்சும் பாவம் பண்ணிருப்ப. உன்னை சாப்பிட்டு என்ன பாவமாக்கிக்க விரும்பலன்னு சொல்லிடுச்சு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, உங்க மகன் தாமதமா வந்ததுனால அவரோட அம்மா உயிர் தப்பிச்சிருச்சு. மகாராஜா, உயிர் தப்பிச்சிடுச்சு. ஆனா ராமா தாமதமா வந்ததுனால அந்த முதல்ல முன்னாடி நான் மூக்கறந்து நின்னன் தானே. அம்மா தாயே, அது நான் கிடையாது. அந்த சுதாகர் ராவ் தாமதமா வந்ததால உங்களோடது இல்ல. சுதாகர் ராவ் அம்மாவோட மூக்கு அருந்து போய் நின்னாங்க. அதுவும் அந்த பொம்மலாட்டக்காரனோட கற்பனை கதையில. அம்மா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது சரிதான். நீங்க பார்த்தது எல்லாம் வெறும் கற்பனை மட்டும்தான். அந்த கதை, வரலாறு எல்லாமே. அந்த கற்பனை வரலாற்றுக்காக நீங்க உங்க மகனை போய் தண்டிக்க போறீங்களேம்மா, இது நியாயமா? என்னோட அனுபவத்துல சொல்றேன், ஒவ்வொரு பிரச்சனையும் ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன ஆலோசனையோட விதையில இருந்து தான் வருது. இந்த பிரச்சனைக்கான விதை நம்ம மூளைக்குள்ள போய் ரொம்ப பெருசா விரிவடைஞ்சிரும். எனக்கு பிரச்சனைக்கான விதைய மூளைக்குள்ள எப்படி விதைக்கணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, அம்மா சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு சொல்லுங்க. மகாராஜா, இதுல உண்மைங்கிற ஒரு விஷயமே இல்ல. இத நான் என்னன்னு சொல்லுவேன் சொல்லுங்க. அம்மா தாயே, புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த பொம்மலாட்டக்காரன் சொன்ன கதை வெறும் கற்பனை கதை. கற்பனை கற்பனை கற்பனை. பாத்தீங்களா மகாராஜா, பாத்தீங்களா? அடிக்கிறாங்க. மகாராஜா, மகாராஜா, அநியாயம் நடக்குது. இதெல்லாம் அநியாயம். எனக்கு மிகப்பெரிய அநியாயம் நடக்குது. எனக்கு நீதி வேணும் மகாராஜா. தனிமணி, பாத்தீங்களா அநியாயத்தை பத்தி யார் பேசுறாங்கன்னு? மகாராஜா, நீங்களே எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. எனக்கு நியாயத்தை வழங்குங்க மகாராஜா. கோத்வால் மனைவியாரே, என்ன ஆச்சு? நம்ம கோத்வால் மறுபடியும் உங்க கூட சண்டை போட்டு ஒரு பெரிய தொகையா வரதட்சணை கேக்குறாரா? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன், வீட்டுல போய் பேசிக்கலாம், வீட்டுல போய் பேசிக்கலான்னு. வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வான்னு நீங்க சொன்னதை விட 2 மடங்கு. நான் போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன்னு சொன்னேன். அமைதியா இருங்க. கோத்வால், நீங்க அமைதியா இருங்க. அவங்கள சொல்ல விடுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை என்ன? மகாராஜா, பாறை மேல இருக்கிற அந்த தேவதை இருக்கால, அவளுக்காக இவர் என்ன கைவிடுறாரு. பாறை மேல இருக்கிற தேவதையா? இருங்க மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே வீரர்களை அனுப்பி அந்த தேவதை யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். மந்திரியாரே,
அதுக்கு எந்த தேவையும் இல்ல. கோத்வால் மனைவியாரே பாருங்க, தேவதைகள் பாறைகள் மேல இல்ல கதைகள்ல மட்டும்தான் இருப்பாங்க. பாருங்க மகாராஜா, நான் இவளுக்கு இததான் புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கதை கதைன்னு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அவ அத காதுலயே போட்டுக்க மாட்டேங்கிறா. கதை கதைன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? அது எப்படி நான் நம்புறது? தனிமணி, இந்த மாதிரி ஏதாவது தேவதை இருந்தா கூட அந்த தேவதை என்ன விட்டுட்டு எதுக்கு கோத்வால் கிட்ட போக போகுது? எனக்கு என்னமோ கோத்வால் மனைவி மேலதான் சந்தேகமா இருக்கு. அவ என்னமோ தன்னோட கணவனை பேரழகன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா குருஜி, கொஞ்சம் பித்து பிடிச்சிருக்கு. அதுவும் உங்களுக்கு அழகிகள் மேல பிடிச்சிருக்கு. கோத்வால், நீங்க சொல்ல வந்ததை தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, என்னோட மனைவி இன்னைக்கு சந்தையில பொம்மலாட்டம் பாக்குறதுக்காக போயிருக்கா. குருஜி பாத்தீங்களா, நீங்க மட்ரி பிரசாத் பேசுனதை கேட்கவே இல்ல. ஆனா மட்ரி பிரசாத் கதையை கேட்டவங்க எல்லாரும் மத்தவங்க யார் பேச்சையும் கேட்கறதே இல்ல. நான் சொன்னதை நம்புங்கன்னு சொன்னேன்ல. மகாராஜா, அந்த ஆட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொம்மலாட்ட கதையில ஒரு கதாநாயகன் இருப்பான்ல, அவன் பாறை மேல இருக்கிற ஒரு தேவதைய காதலிக்க ஆரம்பிக்கிறானா. அப்புறம் மகாராஜா, அந்த காரணத்தினால அவன் அவனோட குடும்பத்தை விட்டுட்டு அந்த தேவதை கூடயே போயிடுறானா. கோத்வால், இந்த நாயகன் இருக்கானே, அந்த நாயகன் எங்க போறான்? அந்த பாறை மேலதான் போவான், வேற எங்க போவான் மகாராஜா? இதனால அந்த கதையில இருக்கிற அந்த கதாநாயகனை இவ அந்த கதாநாயகனை நான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுல வர்ற மனைவியா இவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு நான் என்ன பண்றது மகாராஜா? மகாராஜா பொய் சொல்றாரு. மந்திரியாரே, இங்க என்ன நடக்குது? நாட்டு மக்கள் ஒரு பொம்மலாட்டத்தை பார்த்து அது உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுல வர கதாபாத்திரத்தை தன்னோட மகன் தன்னோட கணவனை நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஆமா மகாராஜா, பாத்தீங்களா மகாராஜா, நம்ம கண் முன்னாடி வந்த எல்லா விஷயங்களும் அந்த பொம்மலாட்டத்தோட ஆட்டத்தாலதான். இந்த பொம்மலாட்டத்தை பண்றவன் எந்த அளவுக்கு நிபுணனா இருக்கானா, அது மட்டும் இல்ல அவன் கதைக்கு எந்த அளவுக்கு உயிர் கொடுக்கறானா, பாக்குறவங்க அந்த கதையோட கதாபாத்திரங்களோட தன்னைத்தானே சம்பந்தப்படுத்திக்கிறாங்க இவங்கள மாதிரி. மகாராஜா, நான் என் 9 பசங்களை தனியா வீட்டுல விட்டுட்டு உங்ககிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்கேன் மகாராஜா. நீங்க எனக்கு தயவு செஞ்சு நியாயம் வழங்குங்க. நிச்சயமா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். இந்த நியாயம் எப்ப கிடைக்கும்னா இவங்க பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும் போது. பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, இப்ப நான் ஒரு விஷயத்தை நினைச்சுதான் கவலைப்படுறேன். தன்னோட கலையால மத்தவங்களுக்கு தீங்கு விளைய வைக்கிறானா, அவன் என்னென்ன பண்ணுவான்னு யோசிக்கிட்டு இருக்கேன். மகாராஜா, எல்லா பிரச்சனைக்குமே ஏதாவது ஒரு தீர்வு யாருக்கிட்டையாவது கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்கிட்ட இருக்கு. சொல்லுங்க. இதோ பாருங்க மகாராஜா, ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஆலோசனைக்கான விதைங்கிற பேர்ல மூளைக்குள்ள போயிடுது. அப்படி உள்ள போன அந்த பிரச்சனையே பூதாகரமா வளர்ந்து நிக்குது. இப்ப நாம என்ன செய்யணும்? அந்த பிரச்சனைக்கு தீர்வை நாம வேறொரு கோணத்துல ஆலோசனை செஞ்சா அந்த பிரச்சனைக்கான தீர்வு தானா கிடைக்கும். அது எப்படி குருவே? எல்லாத்தையுமே வார்த்தைகளால புரிய வைக்க முடியாது மகாராஜா. அத நான் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே. குருவே, நீங்க இப்பவே இந்த நொடியை உங்க அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா, அதாவது உங்க அம்மா நதிக்கரைக்கு போய் அங்க ஒரு முதல்ல உங்க அம்மாவை பிடிச்சிருச்சுன்னா நீங்க எல்லா வேலையும் விட்டுட்டு உங்க அம்மாவை தான் காப்பாத்தணும். ஆனா குருவே, நதியில முதலையே இல்ல. நான் உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை செய்யுங்க. நல்ல மகன் நீ. இப்போ காரணம் சொல்லி உன்னோட உண்மையான முகத்தை மறைக்க பாக்குற. நீ வரமாட்டேன்னு இப்பவே சொல்லிடு. நான் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க மாட்டேன். அம்மா, நதியில முதல்ல மட்டும் கிடையாது. வாழ்க்கையில உங்களுக்கு எப்ப என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் எப்பவும் உங்களை காப்பாத்த நான் வருவேன். இப்ப சந்தோஷமா? அம்மா, நானும் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்றேன். உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் உங்களை காப்பாத்த நான் கண்டிப்பா வருவேன். நீங்க கவலைப்படாம இருங்க. கோத்வால் மனைவியாரே, கோத்வால் உங்களுக்கு சத்தியம் பண்ணுவார். அதாவது உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்படி உங்களை விட்டு போகாதவரு எப்படி போய் அந்த தேவதையை சந்திப்பாரு? குருவே, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த நகரத்தோட காவலன். நான் வெளியே போனாதானே இந்த விஜயநகரம் முழுவதும் என்னால காவல் காக்க முடியும். பாருங்க மகாராஜா, நல்லா பாருங்க.
கோத்வால் மகாராஜா இப்பவே என் முன்னாடி நீங்க சத்தியம் பண்ணுங்க. சரிங்க மகாராஜா, நான் சத்தியம் பண்றேன். இனிமே இவளை விட்டு போக மாட்டேன். தேவதையை நான் சந்திக்கவே மாட்டேன். போதுமா மகாராஜா? பிரமாதம். இப்போ பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருச்சு. இப்ப பிரச்சனைக்கான தீர்வும் கிடைச்சிருச்சு. வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு அங்க இருக்கு. குருவே, பிரமாதம். நன்றி மகாராஜா. நான் உங்களோட வெகுமதிக்காக ரொம்ப நேரம் காத்திருக்கேன் மகாராஜா. குருவே, நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, ஒரு கதைக்கு உயிர் கொடுத்து பொம்மலாட்டத்தை நடத்துறவன நான் பார்க்கணும்னு விரும்புறேன். அப்படி என்ன மாயாஜாலம் பண்றாருன்னு நான் பார்க்கணும். நிச்சயம் மகாராஜா, கண்டிப்பா செய்யணும். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியாரு மகாராஜா, அந்த பொம்மலாட்டக்காரனுக்கு ராஜ தரப்புல இருந்து அழைப்பு விடுங்க. அவர் இந்த அரசவைக்கு வந்து என் கண்ணு முன்னாடி அவரோட பொம்மலாட்டத்தை நடத்தி காட்டணும். அது மட்டும் இல்ல, இந்த செய்திய என் மகாராணிகளுக்கும் சொல்லிடுங்க. நடந்து முடிஞ்சதுக்கு முதல்ல வெகு மகாராஜா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் ராமகிருஷ்ணா? என் மகாராணிகளும் பார்த்து சந்தோஷப்படுவாங்கல்ல. மகாராஜா, ஒருவேளை ஏதாச்சும் தப்பா அந்த பொம்மலாட்டக்காரன் தேவதையோட கதைய சொன்னா, அதுக்கப்புறம் 2 மகாராணிகளும் அந்த கதையோட நாயகனா உங்களை நினைச்சிட்டா, அப்புறம் எனக்கான வெகுமதி இது நடக்காது. மந்திரியாரே, மகாராஜா, அந்த பொம்மலாட்டக்காரன் இந்த நகரத்துல மட்டும் இல்ல, இந்த நாட்டிலே இருக்க கூடாது, பாத்துக்கோங்க. சரியா? இது பாருங்க மகாராஜா, இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு கொடுத்திருக்கேன். அப்படி உடனே தீர்வு கொடுத்ததுக்கு உடனே பரிசு கொடுக்கறது நியாயம். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, மகாராணி சின்னாதேவி. அடடா, பெரிய மகாராணி சின்ன மகாராணி அவர்களே, இன்னைக்கு திடீர்னு இந்த அரசவைக்கு 2 பேரும் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? மகாராஜா, நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். ஆனா அவங்களுக்கு அவங்களோட திறமையை காட்டுறதுக்கான வாய்ப்பு கொடுங்க. யாருக்கு? அவங்களுக்கு தான் மகாராஜா, தான் விரல்களால பொம்மலாட்டம் ஆடுறவர். நீங்க அந்த அற்புதமான கலைஞரை அவருடைய கலையை காட்ட விடுங்க. ஆமா மகாராஜா, அவரோட ஆட்டம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னா பாக்குறவங்க எல்லாம் மாய வலையில விழுந்துருவாங்க. என்ன மன்னிச்சிடுங்க சின்ன மகாராணி அவர்களே, மாய வலையில விழுறது உண்மைதான். அந்த பொம்மலாட்டக்காரனோட கதையில விழுந்து அது உண்மைதான்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. மகாராஜா, அந்த பொம்மலாட்டத்தை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க? நான் அவரை முதல்லயே வர சொல்லிட்டேன் தெரியுமா? அவரும் அவரோட ஆட்டத்தை காமிக்க இங்க வராரு. சரிதானே ராமகிருஷ்ணா? நன்றி மகாராஜா. நல்லது, நன்றி. சரி வாங்க வாங்க சீக்கிரம். நான் வெகுமதின்னு கத்துறேன். அத மகாராஜா கண்டுக்கவே மாட்டேங்கிறார். பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, அவங்க 2 பேரும் பொம்மலாட்டத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப நான் என்ன பண்றது? மகாராஜா, இப்ப நாம என்ன பண்ண முடியும்? இனிமே பண்ண போறதெல்லாம் அந்த பொம்மலாட்டக்காரன் தான். 2 மகாராணிகளும் அவனோட ஆட்டத்தை மட்டும் பார்க்கணும்னு வேண்டிக்கோங்க. அவனோட மாய வலையில மாட்டாம இருக்கணும். இல்லனா உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துரும் மகாராஜா. ஆமா. என்னது? மகாராஜா. குருவே, நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, வெகுமதி. குருவே, நான் வெகுமதியை நிச்சயமா கொடுப்பேன். அந்த பொம்மலாட்டக்காரனுக்கு நான் நிச்சயமா வெகுமதி கொடுப்பேன். ஆனா இப்ப என்னோட பிரச்சனை என்னன்னா, ஒருவேளை அந்த பொம்மலாட்டக்காரன் ஏதாவது தவறான கதைகளை சொல்லி என் 2 மகாராணிகளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ணாமலேயே நீங்க பிரச்சனையில மாட்டிப்பீங்க. ஆமா, உங்கள மாதிரியே. என்னோட வெகுமதி. மகாராஜா,
பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் ரொம்ப நேரமா ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கான மகாராஜா, ஒரு வழி இருக்கு. இது மூலமா யாருக்கும் தெரிய வராது, பிரச்சனையும் வராது. மகாராஜா, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை 2 வினாடியில முடிச்சிடலாம் தானே. ஆனா அதுக்கப்புறம் குருவே, நான் உங்களுக்கு ஒரு வாக்க கொடுக்கிறேன். நான் அந்த பொம்மலாட்டக்காரனுக்கு நிச்சயமா நான் அந்த வெகுமதியை கொடுப்பேன். மகாராஜா, நான் அவனுக்காக கேட்கல, வெகுமதி எனக்காக. குருவே, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த பிரச்சனைக்கு உங்ககிட்ட ஏதாவது தீர்வு இருக்கா சொல்லுங்க. ஆமா மகாராஜா, ஒருவேளை அந்த பொம்மலாட்டக்காரன் அவனோட கதையில மனுஷங்க சம்பந்தப்பட்ட கதைகளை சொல்லாம இருந்தா, மிருகங்களோட கதையை சொல்ற மாதிரி அவன் சொன்னானா, நாம பாதுகாப்பா இருக்கலாம். மிருகங்களோட கதையா? நீங்க சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. இதான் சரியான வழி. ஒருவேளை அது மிருகங்களோட கதையா இருந்தா எந்த மனுஷனும் அதாவது மிருகங்களோட ரூபத்துல தனக்கு பிடிச்சவங்களை எப்படி பாப்பாங்க? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்ப சொன்ன விஷயம் சரியானது. பிரமாதம் பிரமாதம். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி அரசவையில பொம்மலாட்டம் நடக்க போகுது. மந்திரியாரே, அந்த கலைஞனை வர சொல்லுங்க. அப்படி அதுல என்ன மாயாஜாலம் இருக்குன்னு நானும் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ராத்திரி இந்த அரசவைக்கு உங்க குடும்பத்தோட நீங்க எல்லாரும் வரலாம். பிரமாதம். சபை இதோட முடிவடையுது. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். மகாராஜா, எனக்கான வெகுமதி. மகாராஜா எனக்கான வெகுமதியை கொடுக்காமலே போயிட்டாரு. பரவாயில்ல விடுங்க, அதான் இது இருக்குல்ல. குருஜி, பாத்தீங்களா? இதுதான் கலியுகம். இந்த யுகத்துல நல்லவங்களுக்கு சரி, கெட்டவங்களுக்கு சரி. நல்லதே நடக்காத. நல்லா தானே இருக்கீங்க குருஜி. கடவுள் அந்த பொம்மலாட்டக்கார ரூபத்துல என்னோட கஷ்டங்களுக்கான தீர்வு கொடுத்திருக்காரு. இதை நான் முழுமையா பயன்படுத்திக்குவேன். அரசவையில இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீ வீட்டுக்கு போகாம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொம்மலாட்டக்காரனை நினைக்கும் போது ஏதோ தப்பா தோணுது பட்டு. ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு தோணுது. என்ன ராமா சொல்ற? திரும்பவும் ஆபத்தா? மட்ரி பிரசாத், மட்ரி பிரசாத், மட்ரி. குருஜி, இது பாம்பு கிடையாது, வெறும் பொம்மை. ஒரு பொம்மை பாம்பு மாதிரியே இருக்க. மட்ரி பிரசாத், ஐயா மட்ரி. எங்க வந்து மாட்டி இருக்கேன் நானு? யார் நீங்க? யாரு நீங்க? எப்படி பேசுறீங்க? என் வாயாலதான். எதுக்காக என் எஜமா பேரை சொல்லிக்கிட்டு இருக்க? பேரை சொல்லாம எப்படியா அவரை கூப்பிடுறது? அனுமதி இல்லாம உள்ள வந்ததுக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இங்க பாருங்க, உங்க அனுமதி இல்லாம உள்ள வந்து நாங்க தப்பு பண்ணிட்டோம் தான். ஆனா இந்த தவற நாங்க ஒண்ணும் பண்ணல. எங்களுடைய இந்த அறிவு கட்ட குருஜி தான். ஆளுங்களே, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். குருஜி, இதெல்லாம் பார்க்கும் போது மனுஷங்களை இப்படி தொங்க விட்டு பொம்மையா மாத்திர மாதிரி இருக்கு குருஜி. நாட்டுராணியே, உனக்கான பலியை நாங்க தயார் பண்ணிட்டோம். பலியே உன்னை தேடி உன் வாசல் வரைக்கும் வந்திருக்கு. இதுல எது பிடிச்சிருக்கா வந்து எடுக்கட்டும். மணி, என் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? ஏதாவது பண்ணுங்க. காப்பாத்துங்க குருஜி. மட்ரி பிரசாத பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் பேரை சொல்லி கூப்பிடுவீங்க. இத பாருங்க ஐயா, நான் அவரை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். இப்போ அவரை பார்க்கலான்னு வந்திருக்கேன். அவருக்கு ஒரு செய்தி என்கிட்ட இருக்கு. மட்ரி பிரசாத், இப்ப மட்டும் நீங்க என் முன்னாடி வந்தீங்கன்னா நான் ஒரு திட்டம் சொல்லுவேன்.
அது மூலமா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். என்ன லாபம்? எவ்வளவு லாபம் குரு தத்தாச்சாரியாரே? மந்திரி பிரசாத், கை மேல தட்டுங்க. இந்த கைய தட்ட சம்பிரதாயத்தை அப்புறம் வச்சுக்கலாம் மந்திரி பிரசாத். இப்ப என்கிட்ட ஒரு பிரமாதமான திட்டம் இருக்கு. மகாராஜா உங்க கலையை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு உங்களை வர வைக்க போறாரு. அங்கதான் நமக்கான லாபமே அடங்கி இருக்கு. அதுக்கான வழியை என்னால மட்டும்தான் உங்களுக்கு காட்ட முடியும். சரிங்க தத்தாச்சாரியாரே, நாளைக்கு என்னோட கலையை அங்க காட்டுறதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச சிறந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்கேன். பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு வச்சிருக்கிற கதையை சுத்தமா மறந்துருங்க. ஒரு பெரிய லாபம் நமக்காகவே காத்திருக்கு. சரிங்க குரு தத்தாச்சாரியாரே, என்கிட்ட இருக்கிற பொம்மலாட்ட பொம்மைகளை எப்படி வேணும்னாலும் என் விரல்களால ஆட வைக்க முடியும். ஆனா நீங்க என்ன உங்க வார்த்தைகளால ஆட வைக்க பாக்குறீங்க. அதுதான் எனக்கு புரியல. அவ்வளவுதானே? இந்தாங்க குருஜி. இத பாருங்க, இத நல்லா படிங்க. இதுவரைக்கும் நீங்க யோசிச்சு வச்சிருக்கிற கதையை சுத்தமா மறந்துட்டு இந்த கதையை படிங்க. இந்த கதை நான் உருவாக்குனது. இத பார் மந்திரி பிரசாத், இப்ப நான் கொடுத்திருக்கிற கதையை வச்சு நீ நல்ல பொம்மலாட்டம் ஆடு. இத பாக்குற எல்லாரும் இத மறந்துடணும். ஆனா அவனோட ஞாபகத்துல மட்டும் இது இருக்கணும். குருவே, அவன்னா யாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். மந்திரி பிரசாத், அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை பத்தின எல்லா விவரத்தையும் நான் இந்த கதையில எழுதியிருக்கேன். அத நல்லா படிங்க. இதுக்கப்புறம் மகாராஜாவுக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் இடையில ஒரு பெரிய சந்தேக குழியே இருக்கணும். அந்த குழியோட ஆழம் எவ்வளவு இருக்கணும் தெரியுமா? அதுல விழுகிற பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேல இருக்கிற நம்பிக்கை மகாராஜா மனசுல இருக்கவே கூடாது. முடிச்சிரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.